இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கிறவரோடு மட்டுமல்ல, ஊழியம் செய்வதற்கு வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிற அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் வரங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றால், அசுத்தாவிகளை துரத்துவதற்கும் வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் தர வேண்டும். இந்த அதிகாரத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சீஷராக மாறும் பொழுது அந்த அதிகாரம் கொடுக்குறாரு. பாருங்கள், இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவருக்காக, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக, தங்களுக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த பொழுது தேவன் அவர்களை வரங்களினாலே நிரப்பினார். அவர்கள் போன இடத்துல ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஜனங்கள் விடுதலை ஆகணுமா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, அப்பொழுது கர்த்தர் அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய வரங்களை நாட வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய வரத்தினால் அலங்கரிப்பார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.